அந்த சமயபுரத்துக்கு பக்கத்தில் கண்ணனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் தான் அம்பாள் பிறக்கிறா. கண்ணனூரில் பிறந்து அப்புறம் தவக்கோலத்தில் சமயபுரத்தில் உட்காந்துருக்கிறா. பல இடங்களுக்கு அப்புறம் அவதாரம் பண்ணுறா. பெரியபாளையமோ, இருக்கன்குடியோ, தாயமங்கலமோ, உங்களுக்கு பொள்ளாச்சிலையோ, உங்களுக்கு பொள்ளாச்சி எல்லா ஊருக்கு அம்பாளுடைய அவதாரம் அங்கங்கே வருது. மக்கள் மாசாணியம்மன் ஊருக்கு அவர்கள் தகுந்த பேரை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அம்பாள் ஏக அம்பாள் தான், ஏக ஒரு சிவனுடைய அம்சம். அவங்க பெண் அம்சம். அவங்களுடைய ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தவக்கோலத்தில் இருந்துட்டு அவங்கள்ட்ட இருந்தது 3 பொருள் தான் அவங்க மருந்து. வந்து வேப்பிலையால் உங்கள் உடம்பை தட்டு, வேப்பிலையில் தட்டி சரியாக போயிரும் போ அப்படின்னு தட்டுவாங்க. வேப்பிலை அடித்தல். வேப்பிலை தான் அவங்களுடைய பெரிய தாரக மந்திரம். அடுத்து மஞ்சள் கொடுப்பாங்க பிரசாதமாக. மஞ்சள் தான் கொடுப்பாங்க. மஞ்சள் எடுத்து பூசிக்க வேண்டியதான். வேப்பிலை, மஞ்சள். இன்னொரு பெரிய இது புளித்த ஆகாரம். அரிசியில் புளிச்சு முதனாலே நம்ம வடித்த அரிசியை வடிக்காமல் அதில் போட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா அது நல்லா புளிச்சிடும். அடுத்த நாள் உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே நம்ம ஆகாரமாக சாப்பிட்டுக்க வேண்டியதான். நீராகாரம்னு பேர். ஊருக்கு போனீங்கன்னா காலையிலேயே ஐயா வந்திருக்கார் நீராகாரம் கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மாமா வந்திருக்கார் நீராகாரம் கொடு. அவங்களுக்கு வீட்டில் எதுவும் இருக்காது. காஃபி டீலாம் கிடையாது. இப்போனா நீங்கள்லாம் காஃபி டீ பூஸ்ட்டுங்கிறாங்க. அந்த காலத்தில் எல்லாம் எடுத்தவொன்னே உள்ளே நுழைந்தவொன்னே நீராகாரம் தான் விருந்து. அப்புறம் தான் களி கம்மஞ்சோறு ஏதோ செஞ்சு நம்ம மக்களுக்கு படைக்கிறது விருந்து ஓம்பல். இது தமிழர்களுடைய நாகரிகம்.